ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து என் பையன் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அம்மா, ஸ்கூலில் எல்லோரும் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்கம்மா. ஒரு பொண்ணு வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷில் பேசுது, எனக்கு மட்டும் ஏம்மா பேச தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு நான் சொன்னேன், அந்த பொண்ணு இங்கிலீஷில் பேசினா பேசட்டும், அந்த பொண்ணு கூடயே நீயும் பேசி பழகிக்கோ, நீயும் பேச பேச தான் இங்கிலீஷ் வரும். இங்கிலீஷ் ஒன்றும் கஷ்டமானது இல்லை, நீ எப்படி தமிழ் பேசுகிறியோ அதே மாதிரி இங்கிலீஷும் பேசி கற்றுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், இல்லைம்மா நான் சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படின்னா. நான் சொன்னேன், நீ இப்போ தான் எல்கேஜி போகிற, அதனால டெய்லி பேச பேச தான் அது வரும், நீ ஃபீல் பண்ணாத, நீயும் ஒரு நாள் நல்லா பேசி கற்றுக்குவே அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லி ஜாலியாக போயிட்டாங்க. அவனுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு கேட்டான். ஸோ தக்காளி சாப்பாடும் பீட்ரூட் பொரியலும் கொடுத்துருந்தேன். காலையில் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொய்யாப்பழமும், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பனானா கொடுத்துருந்தேன். அவ்வளோதான், பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. எங்களுக்கு மதியத்துக்கு பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸ் கிரேவி, ரசம், பீட்ரூட் பொரியல், அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன். இதுவே ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அப்புறம் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா மயில் வந்து தோகை விரித்து நல்லா அழகாக ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் நின்று வீடியோ எடுத்துகிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு கொஞ்சம் நேரம் ஆர்டருக்கு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு போனோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.